என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி என்னை வந்து யாரும் கொஸ்டின் கேட்கக்கூடாதுப்பா. நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். எனக்கு வந்து கொஸ்டின் கேட்டால் பிடிக்காது. என்னை வந்து நான் லேட்டாக தான் வருவேன், நான் எப்போ வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன். என்னை யாருமே கேட்கக்கூடாது, என்னை யாருமே கண்டிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் யார் நினச்சிங்களோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. எப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னு பார்த்தா மேரேஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கத்தான் செய்வாங்க. அட்லீஸ்ட் லேட்டாக வந்தால் கூட ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். உங்களை யாருமே எந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, எல்லாமே உங்கள் இஷ்டப்படி தான் இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நான் என் இஷ்டப்படி தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்காதீங்க. பண்ணினா கண்டிப்பாக கொஸ்டின் வரும், கண்டிப்பாக கொஸ்டின் வரும். எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க, ஏன் லேட்டு, எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரதாங்க செய்யும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பிடிக்காது எனக்கு அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்காதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இல்லை பரவாயில்ல, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க. தாராளமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸோ கொஸ்டின் கேட்டாங்க, உங்கள் ஆப்போசிட் பர்சன் வந்து, அதாவது அது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஆப்போசிட் பர்சன் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது, என்னால் சொல்ல முடியும், நான் உடஞ்சி போக மாட்டேன், எந்த ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையும் தைரியமாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை என்னாலலாம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது, பண்ண முடியாது, நான் கோல மனசு அந்த மாதிரிலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம், இல்லையா மனைவிக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிடிக்கல, இல்லை ஆண்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட். யாருக்குமே வாழ பிடிக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ 20-25 வருஷம் உங்களை வளர்த்த அம்மா அப்பா இருக்காங்க, அதில் எவ்வளோ படிச்சிருப்பீங்க, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, எத்தனையோ நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் எங்கேருந்தோ வந்த ஒருத்தருக்காக கொன்று புதைச்சிட்டு, உங்கள் லைஃப்பையும் புதைச்சிட்டு, உங்கள் சந்தோஷத்தையும் புதைச்சிட்டு இப்படி போறீங்க. இது கரெக்டா? தைரியமாக இருங்க. நான் அதுதான் சொல்லுவேன்.